என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்களில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த வாக்கினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு பேரதிசயத்தை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற விஷயங்களை நீ நம்புவது உண்மை என்றால், நான் சொல்கின்ற ஒருவரின் முன்னால் இந்த ஒரு பொருளை போட்டு நீ உடைத்து விட்டால் போதும், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். அதாவது உன்னை பிடித்த பீடை உன்னை விட்டு விலகும். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். என் குழந்தையே, எதற்காக இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாயோ அந்த தேவைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறும். மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். என் குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான தேவைகள் வந்து சேரும். அதற்கு அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல சிறப்பான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது. எத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளுக்கும் நடுவில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, அதை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. நாளைய விடியலில் நீ செய்கின்ற விஷயம் நான் சொல்கின்றவர்களின் முன்னால் நீ போட்டு உடைக்கப் போகின்ற இந்த பொருள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த அம்மா காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிட மாட்டாள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அம்மா எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சட்டென்று ஓடி வந்து உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன். ஏனென்றால் என் குழந்தைக்கு இத்தனை நாள் வாழ்க்கையில் எத்தனையோ திருப்பங்கள் நடக்கப் போகின்றது என்பது எனக்கு தெரியும். எதிர்பார்க்கின்ற எத்தனையோ சந்தோஷங்கள் அடங்கியிருக்கின்றது என்பதும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் அதனை உன் கைகளில் கொண்டு வராமல் விட்டு விடுவேனா? உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்காமல் நான் விட்டு விடுவேனா என்று சிந்தித்துப்பார். என் குழந்தையே, துன்பங்களை கடந்து உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை மறந்து நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வம் ஒன்றால் மட்டும்தான் முடியும். அதைத்தான் இந்த தாயானவள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையை யாராலும் என்ன திருப்பங்கள் நடக்கும் என்பது நான் உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு அம்மா சொல்வது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். யார் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் மாறிவிடலாம். ஆனால் என் பிள்ளையே, இனி ஒரு பொழுதுமே மாறக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையும் நீ கடந்து வர பழகிவிட வேண்டும். கஷ்டங்களுக்கும் துன்பங்களும் உன்னை போட்டி வாட்டி வதைக்கின்றது என்பதற்காக நீ எப்பொழுதுமே முடங்கிவிடக்கூடாது. எங்கே என் நிறைய பிள்ளைகள் கடன் தொல்லைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனை நான் தவறு என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சரி என்றும் சொல்லிவிட முடியாது. ஏன் தெரியுமா? என் குழந்தையே, கடன் வாங்குவது ஒரு வகையில் தவறான விஷயம்தான். ஆனால் எங்கே நம்முடைய தேவைக்கு அதிகமாக வாழ்க்கையில் தேவைகள் இருக்கின்றதோ அது அத்தியாவசியமின்றி நடக்கின்ற செலவுகள், அனாவசிய செலவுகள். நீயாக வாழ நினைத்தால் உனக்கு செலவு மிகவும் குறைவுதான். எப்பொழுதுமே என் குழந்தை, நீ இன்னொருவரை போல வாழ நினைக்கவோ
வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுது உனக்கு செலவு அதிகமாகி விடுகின்றது அல்லவா? அதனால் என் குழந்தையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு எது தேவையோ எது தேவையில்லை என்பதனை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ செலவு செய்ய தொடங்கினால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகத்தான் செய்யும். என் குழந்தையே, உன்னுடைய வேதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கிவிடத்தானே செய்யும். இந்த சூழ்நிலை இருக்கின்ற என் குழந்தை மீண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக கடன் வாங்குவதை சற்று குறைத்து விட வேண்டும். என் குழந்தையே, கடனை வாங்கிவிட்டாய், இப்பொழுது அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அம்மா உனக்கு சொல்ல வந்தது இந்த விஷயம்தான். நான் உன்னை இந்த கடன் தொல்லையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் இந்த பொருளை இவர் முன்னால் போட்டு உடைக்க சொல்கின்றேன். அதை விநாயக பெருமானின் முன்னால், அதாவது உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற விநாயகர் கோவிலில் விநாயக பெருமானின் முன்னால் ஒரு தேங்காயை வைத்து உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விருப்பங்களையும் சொல்லி உன்னுடைய கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த தேங்காயை அந்த கோவிலின் வாசலில் வந்து நீ உடைத்து விடு. விநாயகரை நினைத்து அவரிடத்தில் என்னுடைய கடன் தீர வேண்டும் என்று சொல்லி அந்த தேங்காயை நீ போட்டுவிடு. அதன் பிறகு என் குழந்தையே, உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் இல்லத்திற்கு வந்து நீ யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு சிறு தொகையை, அதாவது நீ எடுத்து உன் இல்லத்தில் நீ வைத்திருக்கின்ற உண்டியலில் அல்லது தனியாக ஓரிடத்தில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்று நீ வைத்துவிடு. இவ்வளவுதான் செய்ய வேண்டியது. இதன் பிறகு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதே நேரத்தில் என் குழந்தையை, நீ ஒருவருக்கு கடன் வாங்கி செலுத்த வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் சரி, பணத்தை தனியாக எடுத்து ஒதுக்கி வைத்துவிடு. இதனை நீ செய்ய தொடங்கி சில நாட்களிலேயே நிச்சயமாக உனக்கு பணவரவு இந்த கடன் அடைக்கின்ற அளவிற்கு வந்து சேர்ந்துவிடும். இது உண்மையில் கடனை அடைக்க முடியாமல் காயப்பட்டு நிற்கின்ற என் குழந்தைகள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, தேவையில்லாமல் செலவு செய்வதற்காக அல்லாமல் தன்னுடைய உண்மையான தேவைக்கு கடனை வாங்கிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இங்கே ஆடம்பரமாக வாழ நினைத்து அடுத்தவரின் பணத்தை பெற்றுக்கொண்டு அதை ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த கடனை முதலில் அடைக்க ஒரு பொழுதும் நினைப்பதில்லை. அப்படியே நினைத்தாலும் அதை மனதார செய்வது கிடையாது. உண்மையாகவே தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியத்திற்காகவும் முன் கடனை பெற்ற குழந்தைகள் இது போன்று செய்யும் பொழுது, அதுவும் குறிப்பாக விநாயக பெருமானின் முன்னால் செய்யும் பொழுது, இந்த சங்கடகடா சதுர்த்தியில் செய்யும் பொழுது உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். வருடத்தில் வருகின்ற அத்தனை சங்கடகடா சதுர்த்தியும் நீ அவரை வழிபடவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு சங்கடகடா சதுர்த்தியில் அவரை வழிபட்டால் உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த சங்கடகடா சதுர்த்தியை வழங்கிய பலன் இந்த மகா சங்கடகடா சதுர்த்தியில் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. அதனால் முதலாக நீ ஒரு பணத்தை எடுத்து தனியாக அவர்களுக்கு கொடுப்பதற்காக என்று ஒதுக்கி வைத்து நிச்சயமாக அதன் பிறகு உன் இல்லத்தில் செல்வம் செழிக்கும். அதை அடைக்க உனக்கு எண்ணமும் உழைப்பும் அதிகரிக்கும். உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக அதிகரிக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே உருவாகும். நாம் நினைக்கின்ற விஷயம் நம் கைகளில் வந்து சேராமல் வேறு எங்குமே போகாது என்கின்ற உணர்வுகள் உனக்குள் வரும். இத்தனை காலமும் எதற்காக கஷ்டப்பட்டாயோ, இத்தனை காலமும் எதற்காக கண்ணீர் வடித்தாயோ எண்ணத்தை முதலில் நீ உனக்குள் வளர்த்துக்கொள். அவை எல்லாம் நீங்க வேண்டும் என்று நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும் என் குழந்தையே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி,
ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.